நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ரெசிபி அத்தையோட கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி. இன்றைக்கி கொள்ளு ரசம் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அத்தை பொருளாக அளவோடு எடுத்து கொடுத்துட்டாங்க, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் ரெடி பண்ணேன். மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு தக்காளி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துருக்கோம். அதனால் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எல்லாத்தையுமே அடித்து எடுத்துக்கலாம். தாளிப்பு எப்பயும் போல தான், கடுகு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அப்புறம் அடித்து வச்சுருக்க பேஸ்ட். ரசங்கனால நல்லா தாராளமாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது பொங்கி வரும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பொங்கி கீழே போயிடுச்சுன்னா ரசம் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு அத்தை சொன்னாங்க. எனக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொள்ளு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப சரியாக இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லாவே கேட்கும்.